Good evening, welcome to Piran Advisory YouTube channel. இன்னைக்கு ஒரு sudden development. I had to leave office around 2 o'clock. So அதனால அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போக முடியல. I'm sorry for this delayed this thing. So I'll merge this along with the 21-day moving average. இது ரிவர் இன்னைக்கு என்ன நந்தன் பண்ணிடுறேன். இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன பிகாஸ் I was like on a very tiring day out. Okay, so Nifty is a good close. Number 11,111.25 levels solidum. 14 advances, 36 declines. And market data snapshot paagala. Snapshot 60,000 crores is a good volume, and 415 advances, 1,478 declines. Next number பார்க்க போகிறது டாப் காலையில் பார்த்து ரெண்டு கெய்னர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ வந்து இவ்வளோ கெய்னர்ஸ் HL Tech, TCS, Tech Mahindra இவங்கெல்லாம் கெய்னர்ஸில் இருக்காங்க. ICICI பேங்க், ஆல் திஸ் பீப்புள், பாரதி அகெயின் அந்த லெவலில் மேலே ஏறி உட்காந்துருக்கு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் டு நோட். ஸோ அந்த இடத்துல பவுன்ஸ் ஆகி மேலே வந்தால் ஸ்ட்ராங்னு அர்த்தம். அப்புறம் ஓகே, ஸோ நம்ம டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீல், இன்ஃப்ராடெல், அதானி போர்ட்ஸ், மாருதி, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டர்ஸ், மை காட், ஓகே, Axis Bank, L&T and BPCL. BPCL நம்ம கவுண்டரே கிடையாது, doesn't matter. And Ashok Leyland 75.45, Ibul Housing Finance 0.39, SBIN, IDFC First Bank. But closing வந்து நம்ம வந்து it's a good close. I've not even looked at it. Now straight away I've given the commentary because it's too late for to give a update, but still better late than never. 51 வந்து ஓகே, இதில் வந்து 1 செகண்ட், இதில் வந்து வேல்யூவில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் அசோக் லேலண்ட் மட்டும் பாசிட்டிவ் பயஸ் இருந்தது இந்த மார்க்கெட்டில். டாக்டர் ரெட்டிஸ், டிசிஎஸ், HTL Tech இவங்கெல்லாம் பாசிட்டிவ் பயஸில் இருக்கிறாங்க. அப்படின்னா அடுத்த சைக்கிளில் இவ்வளோ தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். 51 advance, 51 upper band, 320 lower band, 56 both the swing. 52 week high 29. This is again, it's a good thing. Bulk deal 17, block deals 2. Okay, block deals 2. So நம்ம வந்து ஓகே, அது பார்க்குறது நிஃப்டி பார்த்தலாம். ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்க இப்போ டைம் இல்லை, லிட்டில் டயர்ட் அண்ட் லெட்ஸ் பி. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்துட்டு ஐ வில் வாண்ட் ரன் த்ரூ தி 21-day மூவிங். அது ரெண்டுமே இப்போ ரன் பண்ணிடுறேன் நான். நாளைக்கு ஃப்ரெஷ் பாய்ஸ், நாளைக்கு ஃப்ரெஷ் ட்ரேட்ஸ் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் பார்க்கலாம். இந்த லோ வந்து 111 அது வந்துடும் போல். இந்த லோவோட 1185. ஸோ 1185 கட் பண்ணி 1153 நம்ம ஒரு 1125 லெவல் சொன்னோம். ஸோ அதனால் வந்து வி நீட் நாட் வரி. ப்ளஸ் RSI இஸ் ஆல்சோ டீசன்ட். 40 இஸ் அ டீசன்ட் RSI. 40 கீழே ஒன்றும் வீக்காக இருந்திருக்கும். 40 இஸ் அ டீசன்ட் RSI. அது எஸ்பெஷலி கீழே போயிட்டு மேலே வந்தால் இட்ஸ் a good level to watch. And this is how the market typically behaves normally. Okay, the last month was a big rally. Generally அவ்வளோ இருக்காது, but nevertheless. So now we'll go to okay, market data போயிட்டு indices பார்ப்போம். This is what is important. இன்றைக்கி யாராவது நல்லா பாசிட்டிவ் இருக்காங்க பார்க்கலாம். Nifty 0.86 down, 111. எல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவரி வந்திருக்கு. பேங்க் ஓகே 0.107, 21,150. ஓகே 21,139. ஓகே, I think that level I am not able to recollect. I think 21,154 or something. Bank Nifty. One second, I think that's okay. Now this I was running the EOD data. This is the course that Metastock EOD data முடிஞ்சு போச்சு. ஸோ I can tell you right away. பேங்க் நிஃப்டி சார்ட்டே பார்த்துடலாம். ஆஃபீஸில் அப்படியே விட்டு வந்து யாரும் க்ளோஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ பை கார்டு என்ன பண்ணாங்க இந்த சார்ட்டுக்குன்னு தெரியல. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பிகாஸ் பேங்க் நிஃப்டி வந்து நான் இப்போ இவ்வளோ பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி ஓகே
21,150, 21,139. Oh my god. Okay, இது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு மார்னிங்கில் நல்லா இருந்தது. ஓகே, ஸோ அண்ட் ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கீழே க்ளோஸ் ஆகிட்டு அப்புறம் மேலே க்ளோஸ் ஆகிட்டு ரேலி கொடுத்துருக்கு. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இப்போது 2 நாள் டவுனில் இருக்குது. ஸோ ஷார்ட் கவரிங் வந்தால் கூட ஒரு சான்ஸ் இருக்குது நாளைக்கு. ஷார்ட் கவரிங் வந்ததுனாக்கா ஷார்ட் கவரிங்னா அடுத்த ஷார்ட்டுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அவ்வளோ இனியும் பாதி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லெவல் மேலே நிஃப்டி மேலே இருக்க ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்கான், பட் பேங்க் நிஃப்டி கீழே இருக்கான். ஓகே, இப்போது ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. நத்திங் இன்ட்ரெஸ்டிங். வேறு யாருன்னா ப்ளஸில் இருக்காங்களா? ஐடி ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ளஸ் ஃபார்மா. ஓகே, ஸோ நம்ம இதை வச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நவ் நம்ம வந்து நேற்று மூவிங் ஆவரேஜ் ட்ரேட் சொல்லியிருந்தோம். அந்த ட்ரேட் பிரகாரம் என்னன்னாக்கா இன்றைக்கி வந்து எம்என்எம் வந்து அது கீழே க்ளோஸ் ஆச்சு, எடுக்க முடியல. ஸோ திஸ் நோ ட்ரேட். பஜாஜ் ஆட்டோ வந்து 2966 மேலே க்ளோஸ் ஆச்சு. ஸோ திஸ் அ ட்ரேட் வி ஹவ் டேக்கன். பட்ஜெட் ப்ரைஸ் கீழே போச்சு, நம்ம ட்ரேட் எடுக்கல. கிராசிம் மேலே க்ளோஸ் பண்ணிட்டா வி ஹவ் டேக்கன் த ட்ரேட். பஜாஜ் ஃபினான்ஸுக்கு இது 3% ஸ்டாப் லாஸ். இது பஜாஜ் ஆட்டோவுக்கு இதுக்கும் இதுவும் ட்ரேட் நம்ம க்ளோஸ் எடுத்தாச்சு. நம்ம ஐடியலி அந்த இது கிட்ட எடுக்கணும். பட் சின்ஸ் வி ஆர் டூயிங் திஸ், ஐடியலி இந்த மாதிரி எடுத்தால் பெட்டர். பட் கீழே கட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. 296 கட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. 2985 க்ளோஸ். ஓகே, 2966 2985. ஓகே, ஸோ நீங்கள் இந்த லோலாம் பிரேக் பண்ணிட்டு மேலே இந்த லோ பிரேக் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. பட் கிராசிம் லோ 706 தான் இன்றைக்கி. But nevertheless, we are going to go with the trade as a process, and this is a stop loss. Okay, or you can keep today's low as 706 as stop loss on closing basis. Closing basis na 3 மணிக்கு மேலே பார்க்கணும். 3 மணிக்கு மேலே 706க்கு மேலே ட்ரேட் பண்ணினே இருந்தேன்னா 3 இருபதுக்கு வெளியே வந்துடணும். நீங்கள் வந்து உங்களுக்கு அதை நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூர் டேக்கிங் அ கால் பேஸ்ட் ஆன் திஸ், அது கீழே ட்ரேட் ஆச்சுன்னா 3 மணிலேருந்து வாட்ச் பண்ண லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆவரேஜ் ப்ரைஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஜென்ரலாக கீழே இருந்தானாக்கா மேலே ஏறி உட்காந்துட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. சம்டைம்ஸ் கீழே இருந்தானாக்கா கொடுத்துட்டு வந்துடுறது பெட்டர். ஸோ வி ஹவ் 2 ட்ரேட்ஸ் டுடே. ஸோ நாளைக்கு என்ன ட்ரேட் இருக்குது நாளைக்கு மார்னிங் ஐ ட்ரை அண்ட் போஸ்ட் இட். நாளைக்கு ஐ திங்க் டியூரிங் த டே ஐ போஸ்ட் இட் சம்ஹவ். ஸோ அதை ட்ராக் பண்ணலாம். பிகாஸ் இப்போது இட்ஸ் டூ லேட் ஃபார் மீ டு டூ சம்திங். அண்ட் ஐ மீன் ஏன்னா இது போய் நம்ம ஒரு அது தேடி எடுக்கிறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும். தென் சார்ட்டை செக் பண்ணோம். ஸோ டுடே நிஃப்டி க்ளோஸ் இஸ் அ பாசிட்டிவ் க்ளோஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும். அந்த 21 இன்றைக்கி என்ன லோ நிஃப்டி ஸ்பாட் லோன்னு பார்க்கலாம். மார்னிங் போட்ட லோ ஓகே இல்லை, மார்னிங் போட்ட லோ பிரேக் ஆகலை. ஸோ அதை பேஸ் பண்ணி சரி கால்குலேஷன் தட் மார்னிங் வீடியோ போட்டு இது லோ பிரேக் சொன்னேன். 1180 கீழே சொன்னேன். பட் அது மேலே க்ளோஸ் ஆகலை. டசன்ட் மேட்டர். பட் நிஃப்டி வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் நிற்குது. இப்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நாளைக்கு இங்கேருந்து மேலே டேக் ஆஃப் ஆன வாய்ப்புகள் 60% 70% ப்ராபபிலிட்டி ஃப்ரம் இயர் ஃபார் டேக்கிங் ஆஃப். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ ரிப்பீட் அகெயின். ஸோ வி ஆர் டேக்கன் பேஸ்ட் ஆன் த 21-day மூவிங் ஆவரேஜ். வி டேக்கன் 2 trades. We bought 2 stocks. Okay, this and this, and this is a stop loss. And again என்னன்னாக்கா இப்போ நம்ம இந்த ப்ரைஸில் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம வேலையை டார்கெட்டில் இப்போ செல்லிங் போட்டு வைக்கணும். நம்ம அதுக்கு அதோட if you see the stock around close to this price, you have to 3000 லெவலில் பார்த்தோன்னா செல்லிங் போட்டு வச்சிடணும். வெயிட் பண்ணக்கூடாது. மேலே போதெல்லாம் பார்க்கக்கூடாது, புல்லிஷெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வேண்டிய அந்த ப்ரைஸை எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏன்னா நிறைய ஸ்டாக் இருக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சொல்ல மறந்துடுறேன். நம்ம இனிமேல் நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்ல தான் உண்டு நினைக்கிறேன். இதில் பிகினிங்லேயே சொல்ல மறந்துடுறேன் நான். டசன்ட் மேட்டர். ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் நான் வேறு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சதேன். நீங்கள் 2-3 எல்லாம் மிஸ் ஆகிடுது. டசன்ட் மேட்டர். நம்ம நாளைக்கு செய்யலாம் எல்லாத்தையும். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. பாய். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்.